கல்வியே இல்லை, ரொம்ப தரக்கேடு, இந்த கல்லூரிகளில் படிப்பதற்கு மதிப்பில்லை, இந்த கேட் கீப்பர் வேலை தான் கிடைக்கும் என்று தெரிந்தால் இதற்கு 4 ஆண்டுகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வீணாக்க வேண்டும். இதற்கு அரசு பணம் எவ்வளவு வீணாகுது? படிப்பதென்றால் அங்கே படிப்பதற்கு எந்த மந்திரி பரிந்துரைத்தாலும் கேட்க மாட்டார்களாம். அப்படியெல்லாம் கல்லூரி நடத்த வேண்டும். பெரிய கார் ரேஸ் நடத்துகிறார், ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ நாட்டில் இருக்கின்றவனெல்லாம் இது இல்லை என்பதுதான் குறை. பொழுதுபோக்குவதற்காக பொம்மைகள் வைத்து விளையாடுகிற சுவை இவருக்கு இன்னும் போகவில்லை என்றால் இதற்கு 40 கோடி ரூபாய் செலவு. உதயநிதி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இனி ஹெலிகாப்டர் வழங்கப்படும் என்று சொன்னாலும் யார் இதையெல்லாம் மறுக்கப் போகிறார்கள்? இதோடு உன்னுடைய ஆட்சி முடிந்தது. நீதி கட்சி அழிந்தது போல திமுக இந்த 26 அழியவில்லை என்றால் தமிழ்நாடு அழியும். வெட்கமாக இல்லையா நீங்கள் நாடாளுகிற விதம்? ஒரு பகுதி மக்களை சுரண்டி நீ இன்னொரு பகுதிக்கு கொடுப்பது என்பது மொத்தமாக ஓட்டு விழுவதற்கான வாய்ப்பு என்று நீ அதை செய்கிறாயே தவிர அதன் மூலம் அவர்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றமும் அடைவதில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற. இன்னும் எல்லாம் நடக்கிறது ஒழுங்காக நீ ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்தால் தமிழ்நாடு முதலிடத்துக்கு வரும். இப்பொழுது முதலிடத்தில் குஜராத் இருக்கிறது, 2வது இடத்துல மராத்தியம் இருக்கிறது, 3வது இடத்துல நீ இருக்கிறாய். அப்புறம் கொஞ்சம் பேர் முந்துவான். நான் சொல்லுகிறேன், திமுகவோடு திராவிட இயக்கம் முடிவடையும். நீதி கட்சி போல நீ அழிவார். அவ்வளோ கேவலமான ஆட்சி. இதுக்கு போய் அவன் பேர் சொல்லவில்லை, தமிழ்நாடு என்று சொல்ல, இதெல்லாம் சிரிக்கிறார்கள் அவர்கள். அந்த அம்மா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தான் செய்கிறார்கள். இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு இல்லாத ஆட்சி. ஒழுங்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சரே சொல்கிறாரு. சட்டத்துறை அமைச்சர் சொல்லுவார். அப்புறம் சட்டம் ஒழுங்கு அவ்வளவுதான், சட்டம் ஒழுங்கு. ஊர் சிரிக்கிறார்கள். 600 கொலைகள் நடந்திருக்கின்றன. 600 கொலைகள். அதெல்லாம் முன்விரோதமாக நடந்துச்சுங்க. அது எப்படி அரசு தலையிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய ஆட்சியில் தான் கூலிப்படை இருக்கிறது. காமராஜருடைய ஆட்சியில் கூலிப்படையை கேட்டுக்கிறோமா? ராஜாஜி ஆட்சியில் கேட்டுக்கிறோமா? கேவலம். இளங்கோவனிடம் கேளுங்க. ஆகா, ஒரு புதிய தொழில் ஒன்று உருவாகி இருக்கிறது, பல பேர் இன்றைக்கு பெரிய வசதி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவார்கள். ஈவிகே இளங்கோவனை போல, முத்தரசனை போல வைத்த வாய் எடுக்காமல் ஒத்துவதுகின்ற கேவலமான அரசியல் பிறப்புகள். இதன் காரணமாகத்தான் நாடு இந்த நிலையில். பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற போது நான் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்ல முடியும். நீ சேர்ந்து தானே இதை கொண்டு வந்த. இன்னமும் உலகத்திலேயே பெரிய தப்பை இந்த பிஜேபி காரன் செய்து விட்டது போல. இதை காங்கிரஸ் செய்த தப்பு, இது திமுகவும் சேர்ந்து செய்த தப்பு. டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தனுர்மை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பல கருப்பையா. வணக்கம் ஐயா. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் வந்துட்டு முறைகேடு ஈடுபட்டுதான் வந்துட்டு அதிகாரப்பூர்வ தகவல்லாம் வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? பயங்கர முறைகேடு. உயர்கல்வி என்பது நாசமாகி கிடக்கிறது. என்னிடம் ஒருவர் சொன்னார், அவர் வேதாரண்யம் பக்கத்தில் வேலை செய்கிறார், இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார். அவர் லண்டனில் போய் படித்து விட்டு வந்தவர். ரொம்ப இந்த துறையில் உள்ள வல்லுநர்களில் அவர் ஒருவர். ஆனால் அவர் வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் தனியார் கல்லூரியில் தான் வேலை பார்க்கிறார். ஏன் என்று கேட்டேன். இவ்வளவு படிப்பு படித்து விட்டு, இல்லை ஏன்னா கொஞ்சம் நிலங்கரை இருக்கிறது, அதற்கும் ஒரு யோசனை சொல்லிக்கொண்டு பக்கத்திலேயே இருந்தால்தான் நன்றாக இருக்கும், அதனாலே நான் இந்த தனியார் கல்லூரியில் பார்க்க வேண்டியிருக்கிறது, இல்லாவிட்டால் வேறு கல்லூரிக்கு போயிருப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்லுகின்ற போது ஒன்று சொன்னார், நீட் என்ற ஒன்று இல்லாத காரணத்தினால் பொறியியல் கல்லூரிகள் இவ்வளவு நாசமாக இருக்கின்றன. அவர் சொன்ன கருத்து. எனக்கு நீட்டை பற்றி வேறு கருத்துண்டு. மருத்துவக் கல்லூரிக்கு நீட் இல்லாவிட்டால் இப்பொழுது பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு கேவலமாக இருக்கின்றனவோ அவ்வளவு கேவலமாக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் என்றார். இது அவருடைய கருத்து. ஆகவே சொல்லுகிறேன், யார் இதில் சேருகிறார்கள் என்று கேட்டேன். தேவைக்கு மேல் பொறியியல் கல்லூரிகள் ஒரு காலகட்டத்தில் பெருகிவிட்டன. அன்றைக்கு அது தேவையாக இருந்தது. ஏனென்றால் இந்த கணினிகள் வளர்ந்த காலத்தில் நிறைய தேவைப்பட்டது. அதனாலே ஊருக்கூர் கிராமப்புறங்களிலெல்லாம் பொறியியல் கல்லூரிகள் வந்துவிட்டன. ஆனால் இன்றைக்கும் புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியாக இருப்பது என்பது அவர் சொன்னார், அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜு, கோயம்புத்தூர் 2-3 கல்லூரிகள், இன்னும் சில கல்லூரிகள் சொன்னார். இவை தான் ரொம்ப, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், இவையெல்லாம் ரொம்ப தரமானவை, இங்கெல்லாம் இடம் கிடைப்பதில்லை. ஆனால் தனியார் கல்லூரிகளில் சிவில் இன்ஜினியருக்கு மதிப்பில்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மதிப்பில்லை. இப்படி ஒரு 2-3 கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐ
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது போன்றவை படிப்பதற்காகத்தான் மதிப்பு கூடுதலாக இருக்கிறது. ஆகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பதற்கு விரும்பி வருகிறார்கள். அதிலே பணம் கட்டி படிக்கிறவர்களை வைத்துக் கொள்கிறான். மற்ற படிப்புகளுக்கு ஆளே சேருவதில்லை. பொறியியல் கல்லூரிகள் காற்றாடுகின்றன. அவற்றுக்கு எப்படி தாக்கு பிடிக்க முடிகிறது கல்லூரி நடத்தி என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் இன்னும் சில பேரிடமும் அறிந்தேன் இதை. அப்பொழுது சொன்னார்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் கிராஜுவேட்டுக்கு அரசாங்கத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான், படிப்பதற்கு உதவி செய்கிறான் முழு அளவுக்கு. அப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த வகுப்பு அடிப்படையிலான ஸ்காலர்ஷிப்புகள் கிடைக்கின்றன. அப்புறம் 3வதாக 7.5% கோட்டாவில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. இது 3ஐயும் இவர்கள் எவனெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது போன்றவற்றுக்கோ இடம் கிடைக்காதவனெல்லாம் இதுக்கு வருவான். இவர்கள் கல்லூரியிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறது, அதுக்கு பணம் கட்டி படித்து விடுகிறான். இவனுக்கு வேறு இடத்துல இடம் கிடைக்காது, இவன் இங்கே படித்து விடுவான். இதற்கு கொஞ்சம் பணம் வரும். அரசாங்கத்துக்கு தருகிற எல்லா ஸ்காலர்ஷிப்பையும் வைத்து ஆசிரியர்கள் பையன்களை பிடிக்க வேண்டுமா. இதுதான் நடக்கிறது நிஜம். ஒருவர் ஆசிரியராக 20 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 4 ஆசிரியர்கள் இருப்பார்களாம். 4இல் ஒருவங்க தான் ஆசிரியர்கள். சோதனைக்கு வருகின்ற போது அந்த ஒரு ஆசிரியரை வாடகைக்கு பிடித்துக் கொள்வார் பேராசிரியர். அவர் வேறு வேறு ஆதார அட்டையின் கீழ் இதே ஆள் பல்வேறு கல்லூரிகளுக்கு ஒவ்வொரு நாள் என்றைக்கெல்லாம் சோதனை நடக்கிறதோ அன்றைக்கெல்லாம் இவர் அங்கே ஆசிரியராக இருப்பார், கையெழுத்து போடுவார். மற்ற நாட்களிலெல்லாம் 4 பேர் தான் இருப்பார்கள். வகுப்பு மாறி மாறி இவர்களே நடத்துவதுண்டு, நடத்தாமல் போவதுண்டு. பையனுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. இவர்கள் கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கின்ற இந்த சிவில் மெக்கானிக்கல் இது போன்ற தேடப்படாத துறைகளில் படிக்கின்றவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. அவர் என்ற சொன்னார், கேட் கீப்பராக இன்ஜினியரிங் படித்து விட்டு ஒரு பையன் வேலை செய்கிறான். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் டெம்பரரி வேலை, போஸ்ட்மேன் வேலை பார்க்கிறான் ஒருவன். ஏனென்றால் எங்கள் கல்லூரியில் கற்றுக் கொடுப்பது என்பது எப்பொழுதாவது அரிதாக நடக்குமே தவிர அதை பற்றி கவலை இல்லை. இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடத்திற்கு வருவதில்லை. வருகின்றவனை ஒழுங்காக படிக்கின்றவன் பிறகு ரொம்ப முயற்சியுடையவனாக இருந்தால் கொஞ்சம் தேடிக்கேறி போவானே தவிர மற்றவர்களெல்லாம் எப்படியோ பெரிய பல்வேறு வேலைகளுக்கு தான் போக முடியும். அந்த சிறந்த கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு தான் வேலை கிடைக்கிறது, இவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே வாத்தியார் 5 பையன்களை பிடித்து கொண்டு வந்தால்தான் அவருக்கு வாத்தியார் வேலை நிலைக்கும். அவர் எங்கே போய் பிடிப்பார்? எவனெல்லாம் எஸ்சி எஸ்டி, எவனெல்லாம் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட், எவன் 7.5% கோட்டா, இதை தவிர பணம் கட்டி வருகின்றவன் இங்கே வருவதில்லை. அவன் வேறு இடத்துக்கு போய் விடுகிறான். இவர்களை வைத்து மேய்த்து இந்த பணத்தை வைத்து கொண்டு ஓட்டி, ஏனென்றால் நிறைய கட்டிடங்கள் கட்டி இடங்களை வாங்கி எப்பொழுது உண்டாக்கி விட்டார்களோ பிறகு மூட முடியாது. மூடினால் கட்டடங்களெல்லாம் ஒன்றும் பயனில்லை. ஆகவே எப்படியாவது ஓட்டி ஆக வேண்டும். இப்படித்தான் ஓட்டப்படுகின்றன பொறியியல் கல்லூரிகளெல்லாம். இதிலே ஒருவன் 11 இடத்திலே 11 வகையான ஆதார் கார்டு எடுத்து வைத்து கொண்டு 11 கல்லூரிக்கு இவன் ஒவ்வொரு நாள் கூலி வேலைக்கு போகிறான். அதுக்கு 5000 10,000 என்று கொடுக்குறார்கள். கல்வியே இல்லை, ரொம்ப தரக்கேடு. இந்த கல்லூரிகளில் படிப்பதற்கு மதிப்பில்லை. இந்த கேட் கீப்பர் வேலை தான் கிடைக்கும் என்று தெரிந்தால் இதற்கு 4 ஆண்டுகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வீணாக்க வேண்டும். இதற்கு அரசு பணம் எவ்வளவு வீணாகிறது? அவர்கள் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப், இந்த எஸ்சி எஸ்டி இந்த பையன்களெல்லாம் முன்னுக்கு வருவதற்கு அது பெரிய தடை என்று சொல்லுகிறார். இதில் படித்தவன் ஒருவனுக்கு கூட நல்ல வேலை கிடைத்து நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார். ஏதாவது ஒரு வேலைக்கு கொஞ்ச காலம் இருந்து விட்டு போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அதில் இந்த டீம்டு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு குப்பையாக நடத்துகின்றவர்கள் உலகத்திலேயே கிடையாது என்று சொல்கிறார். முதன்மை யூனிவர்சிட்டி தமிழகத்தில் அதுவே இந்த லெவலுக்கு முதன்மையெல்லாம் சும்மா. அப்போ நல்ல கல்லூரிகள் 200 கல்லூரிகள் இருக்கின்றன என்கிறார். அவை தான் படிப்பதற்குரிய கல்லூரிகள். அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கும் அந்த முதல் தரம் கிண்டி இன்ஜினியரிங் படிப்பவனுக்கு முதல் ஆளாக வேலை கிடைக்கும் என்றால் 200வது கல்லூரியில் படிக்கின்றவனுக்கு 200வது, ஆனால் வேலை கிடைக்கும். இந்த கல்லூரிகளில் படிக்கின்றவனுக்கெல்லாம் வேலையே கிடைக்காது. பின்னால் 2 எழுத்து போட்டுக்கொள்ளலாம். இதிலே டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கிற பெரியார் யூனிவர்சிட்டி ஒன்று என்று நான் அறிந்தேன். நீங்கள் எண்ணி பாருங்கள், பெரியார் பணத்தை வைத்து வீரமணி நடத்துவது சாஸ்திராவுக்கு சமமாக நடத்த வேண்டாமா? அப்பொழுதெல்லாம் திராவிடனுக்கு பெருமை. சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பிராமணன் நடத்துகிறான்.
அது ஒரு தனியார் கல்லூரி. ஆனால் அதில் சேருவதற்கு நீ நான் என்று முட்டி கொண்டு சாகிறார்கள். அவன் தேவைக்கு காசு வாங்குவதும் இல்லை, சேர்ப்பதற்கு காசு வாங்குவதும் இல்லை, தகுதி குறைவானை சேர்ப்பதும் இல்லை. அதற்கு ஒரு தனி தேர்வு வைத்து இந்த தேர்வில் எஸ்சி வந்தாலும் உள்ளே வரலாம், மேல் ஜாதிக்காரன் வந்தாலும் உள்ளே வரலாம், அந்த தகுதி அடிப்படை அல்லது ஒதுக்கீடுகள் இருக்கும், அது அரசு உத்தரவு. மற்றபடி இவர்கள் தான் மிக திறம்பட நடத்துகிறார்கள் அந்த சஸ்திரா கல்லூரியை. படிப்பதென்றால் அங்கே படிப்பதற்கு எந்த மந்திரி பரிந்துரைத்தாலும் கேட்க மாட்டார்களாம். அப்படியெல்லாம் கல்லூரி நடத்த வேண்டும். ஒரு பிராமணன் நடத்துகிற கல்லூரியும் நம்முடைய திராவிடர் கழகம் நடத்துகிற கல்லூரியும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் யார் அவர்கள் யார் என்று தெரிய வரும் என்று சொல்லுகிறார். நாம் யார் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்புறம் வீரமணிக்கு வேண்டியவராக இருந்தாலே நீங்கள் மேலே வந்து விடலாம். ஏனென்றால் பச்சை திராவிடன் கருப்பு சட்டை போட்ட திராவிடனுக்கெல்லாம் இடம் கொடுப்பார்கள். அதை பற்றி பேச்சில்லை, ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அவ்வளோதான். அந்த யூனிவர்சிட்டிக்கு கட்டுகின்ற பணம் அது இதோடு ரொம்ப ரொம்ப சிறந்த கல்லூரி சாஸ்திரா என்றால், பிராமணன் நடத்துகிற கல்லூரி என்றால் ரொம்ப மட்டமான கல்லூரி நம்முடைய சுயமரியாதை இயக்கம் நடத்துகிற கல்லூரி தான் என்று சொல்லுகிறார். பெரியார் மணியம்மை கல்லூரி. பெரியாருடைய பெயர் உலக அளவில் ஆக்ஸ்போர்டு கல்லூரியைப் போல, கேம்பிரிட்ஜ் கல்லூரியைப் போல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக ஆகியிருக்கின்ற இதிலே திராவிடர்களுக்கே இடம் கொடு. அவர்கள் அங்கே வேலை பார்த்து அவன் அமெரிக்காவில் போய் சுந்தர் பிச்சைக்கு சமமாக போட்டி போடுகிறான் என்று சொன்னால் தானே மரியாதை. பெரியார் இவ்வளவு பணம் வைத்து விட்டு போயிருக்கிறார், சும்மா ஆடு மேய்ப்பதற்கும் கழுதை மேய்ப்பதற்கும் உள்ள வேலைகளைப் போல ஆக்கி கொண்டிருந்தால் அதில் என்ன பயன் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே இந்த கல்வி என்பது நாசமாக்கப்பட்டு விட்டது. இது அவருடைய கருத்து. நீட் மட்டும் இல்லை என்றால் நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரி நிலைகள் தான் நம்முடைய மருத்துவக் கல்லூரிகளும் என்று சொல்கிறார். அதே மாதிரி ஆக்கி விடுவார்கள். அது ஒரு விதத்தில் தடுக்கிறது. அவரெல்லாம் ரொம்ப திறம்பட்ட பேராசிரியர்களே இப்படி கருதுகிறார்கள். அவமானம் இந்த அரசாங்கத்திற்கு. எந்த ஒன்றையும் சிறப்பாக நடத்துவதில்லை. 3 ஆண்டு தண்டனை பெற்ற குற்றவாளி பொன்முடி உயர்கல்வி அமைச்சராக இருக்கின்ற நாட்டிலே வேறு என்ன நடக்கும்? பொன்முடி ஒரு கல்லூரி வைத்திருக்கிறார். கல்வி நிலையம் வைத்திருக்காத மந்திரிகளே கிடையாது. அவளை 2 ஒன்று சாராயம் உற்பத்தி செய்வார்கள், இல்லாவிட்டால் கல்வி நிலையம் வைத்திருப்பார்கள். இவர்கள் தான் மந்திரிகள். இவர்களுக்கெல்லாம் என்ன எதை பற்றி அக்கறை இருக்கிறது, எப்படி சுரண்டலாம் என்பதும், எந்தெந்த வகையிலெல்லாம் பணம் அடிக்கலாம். இந்த கல்லூரிகளெல்லாம் மூடப்பட வேண்டிய கல்லூரிகள். ஆனால் இது தொடர்ந்து நடிப்பதற்கு காரணம் அரசாங்க ஸ்காலர்ஷிப்பில் வருகிற பையன்கள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற காரணத்தினாலே ஓரஞ்சாரத்திற்கு அவர்களையும் உள்ளே விட்டு, பிறகு அங்கே படித்து விட்டால் சில பையன்கள் வந்து சொல்லுவாங்க, நான் நம்முடைய கல்லூரியில் நான் படித்தேன் என்று சொன்னால் மதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னார். அது நீ நல்லா படிக்க வேண்டியது உன் பொறுப்பு, நான் அவ்வளோதான் என்று 20 ஆசிரியர்களுக்கு 4 ஆசிரியர் 5 ஆசிரியர் வைத்து இவர்கள் சொல்லிக் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே உயர்கல்வி என்பது நம்முடைய பொன்முடி, சிறை கைதியான பொன்முடி அந்த துறையில் இருந்து எப்படி நடத்துவார் என்பதை எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அவரும் கல்லூரி வைத்திருக்கிறார். கேவலமாக போய்விட்டது உயர்கல்வித்துறை. அதான் இன்றைக்கு இருக்கிற எல்லாமே. இல்லை, தொடர்ந்து இது போல மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ தான் அம்பலம் ஆயிருக்கு வெளியில். உயர்கல்வித்துறை அமைச்சர் என்னதான் வந்துட்டு அவர் துறையில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதற்கு பங்கு என்று சொல்கிறார்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் எவனெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகிறானோ, எவனெல்லாம் மேல்நிலையிலிருந்து இதை அதிகாரத்தை செலுத்த வல்லவனோ எல்லாரும் இதில் ஒன்றும், எல்லாரும் குப்பைக்காடு மேய்கிறவர்கள் தான். வருங்கால மாணவர்களின் கல்வி திறனை வந்துட்டு இந்த லெவல், அவருடைய வருங்காலம், அதுவும் அடிநிலையில் ஒரு 50% பேர் இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு தான் போகிறார். ஏதோ பிஇ என்ற ஒரு பட்டம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அதில் வருந்தத்தக்கது என்ன என்றால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் இந்த பிஇ என்ற ஒரு படிப்பு இருந்தால், எழுத்து இருந்தால், திறமையானவன் 80,000 லட்சம் சம்பளம் வாங்குவான். இந்த திறமை குறைவானவன் ஒரு 20,000 30,000 வாங்கியிருக்கிறான். இப்பொழுது இவனுக்கு அந்த பிஇக்கு உள்ள வேலையே கிடைப்பதில்லை. அதனுடைய விளைவாக அவன் கேட் கீப்பராகவும் போஸ்ட்மேனாகவும் பிற துறைகளிலும் வேலை செய்வது என்பது அது ரொம்ப கீழான நிலை, தகுதிக்கு கீழான நிலை, கல்விக்கு கீழான நிலை. இதற்கு அங்கே போய் இந்த நிலைக்கு வர வேண்டாம், 11வது படித்தால் போதும். இதுதான் இன்றைக்கு கல்வியினுடைய நிலைமை. ஓகே. அதே போல் தமிழகத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு கார் ரேஸ் வந்துட்டு அமல்படுத்திட்டு இந்த மாதம் கடைசியிலையும் தொடங்கிறதுக்கு தான் இருக்குது. அதுக்கான பொருட்செலவும் பார்த்தீங்கன்னா 40 கோடி வரை ஒதுக்கப்பட்டதா தகவலாக வந்து இல்லை. 40 கோடி எங்கேயாவது போய் பொட்டலுக்கு அங்கே ஒரு கார் மைதானம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன, நம்ம சென்னைக்கு அடுத்தாற் போல் இருக்கிறது.
இருங்காட்டு கோட்டையா அங்கே போய் நடத்து, அங்கிட்டு ஓரமாக போ, அங்கிட்டு எங்கிட்டாவது காடு பொட்டலெல்லாம் இருக்கிறது, அங்கே ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு சாலை அமைத்து நடத்தி தொலை. இது ரொம்ப சேவல் சண்டை பார்த்து கொண்டிருந்தவனே இப்பொழுது கார் ரேஸ் பார்க்க வைக்கின்ற. சரி, இத்தகைய கழிப்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எங்கேயாவது தொலை. அதை விட்டு ரொம்ப நம்முடைய நாடு இப்பொழுது பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சமமாக வந்து விட்டது. இப்பொழுது இந்த மாதிரி பொழுதுபோக்குகள்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. இன்னமும் கூவத்தை உன்னால் ஏன் ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்றால் குடிசைகளை அகற்ற முடியவில்லை. கேவலம் ஒரு சாக்கடையாக இருக்கிற கூவத்திலே போய் இன்னமும் குடியிருந்து மனிதன் வாழ்கிறான். இவனையெல்லாம் மேல்நிலைக்கு எப்படி கொண்டு வருவது என்று சிந்திக்காமல் கூவத்திலே தண்ணீரை ஓட வைத்து முதலில் வெள்ள தடுப்பு செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்து அவர்களை ஒரே கண்ணகி நகர் பல இடங்களை உண்டாக்கி அவர்களை வாழ வைப்பதற்கெல்லாம் அவ்வளவு தேவைகள் இருக்கின்ற ஒரு நாட்டில் அதை விட்டுவிட்டு ஒரு பெரிய கார் ரேஸ் நடத்துகிறார். ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ நாட்டில் இருக்கின்றவனெல்லாம் இது இல்லை என்பது தான் குறை. இவருக்கு பொழுதுபோக்குவதற்காக பொம்மைகள் வைத்து விளையாடுகிற சுவை இவருக்கு இன்னும் போகவில்லை என்றால் இதற்கு 40 கோடி ரூபாய் செலவு. இந்த 40 கோடி ரூபாயை இவர் தனி மனிதர்களிடம் பெறுவாராம், வசதி மிக்கவர்களிடம். தே ஆர் ஸ்பான்சர்ஸ், அவர்கள் விரும்பி கொடுக்குறவர்கள். எதில் கொடுக்குறேன் உனக்கு, நீ எதிர்கட்சியாக இருந்தால் கொடுப்பானோ, வேறு எதுவும் இல்லை என்றால் கொடுப்பான். எனக்கு ஒரு 5000 ரூபாய் நன்கொடை கொடுக்க மாட்டேங்கிறான் ஒருவனும், உனக்கு எப்படி கொடுப்பான்? உண்டாம் அதிகாரம் இருக்கிறது கொடுப்பான். அதிகாரத்தில் இல்லாமல் கேட்டுப்பார், கொடுப்பானா என்று பார்ப்போம். ரொம்ப இந்த நாட்டில் இந்த கார் ரேஸ் எல்லாம் பெருகினால்தான் இந்த நாடு ரொம்ப உயர் நாகரிக நாடு என்று கருதுவார்களா? இந்த கிரிக்கெட்டு இதற்கு, அதுபோல் இந்த கார் ரேஸ் இதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபார் த எலிட்ஸ், ரொம்ப உயர்மட்ட. அவனை இன்னமும் செய்து கொண்டு பார்த்து விட்டு போகிறான். உனக்கு என்ன வந்தது? இன்னமும் அடிமட்ட மக்களை தூக்கி விடுவதற்கான வேலை இருக்கின்ற ஒரு நாட்டிலே கேவலம் இதை கொண்டு மவுண்ட் ரோடில் எடுத்துக்கிறாய். உனக்கு புத்தி இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். ஐலண்டு கிரவுண்டு ஊருக்கு நடுவில் இருக்கிறது. கிரவுண்டாவது பரவாயில்லை, இதை சுற்றி ஊருக்கு சுற்றி மவுண்ட் ரோடு வழியாக சாலைகள் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவே அடைத்து விடுவார்கள் அன்றைக்கு ரேஸ் அன்றைக்கு. அதுக்கு முன்னாலேயே ஓட்டம் பார்ப்பதற்கு அடைப்பார்கள், பிறகு அடைப்பார்கள். மக்களெல்லாம் போக்குவரத்துக்கு தடுமாற வேண்டும். இருக்கிற சாலையை வெள்ளைக்காரன் அறிவோடு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட மவுண்ட் ரோடு ஒன்று தான் இன்றைக்கும் ஓரளவு போக்குவரத்தை தாங்குகிறது. நெரிசல் தாங்க முடியவில்லை, இருந்தாலும் தாங்குகிறது. நீ போட்ட சாலைகள், அவன் 8 வண்டிகள் 4 வண்டிகள் போவதற்கு இப்பொழுது சேலம் 8 வழி பாதையை உண்டாக்குற இதை வெள்ளைக்காரன் அந்த காலத்திலே செய்திருக்கான். குதிரை வண்டி ஓடுகிற காலத்திலே செய்திருக்கான். 100 ஆண்டுக்கு பின்னால் எப்படி போக்குவரத்து இருக்கும் என்று கருதி செய்திருக்கிறான். இன்றைக்கும் அதுதானே தலையாக ஆர்டீரியல் ரோடாக இருக்குது சென்னையில். அதில் இது கார் ரேஸ் நடத்துகிறார். எவனா ஒருத்தன் நீதிமன்றத்திற்கு போய் அதை நிறுத்த வேண்டும். போங்கட்டு இருங்காட்டு கோட்டைக்கு போ, அல்லது அதுக்கு அந்த பக்கம் எங்கேயாவது போ. அது பார்க்க மாட்டார்களாம். பார்ப்பதற்காக மவுண்ட் ரோடில் வைத்தால் வேறு வழி இல்லாமல் பார்ப்பார்கள். இலவசமாக பார்க்க விட போகிறார். இலவசமாக பார்க்க விட போகிறார் என்ன சார்? இலவசமாகத்தான் விடுவார் என்று நினைக்கிறேன். இல்லை, அதுக்கான அந்த தொகை 25,000 வரைக்கும் டிக்கெட்லாம் விற்பதா பார்க்கட்டும். அதுக்கு எதற்கு எங்கள் உயிரை எடுக்கிறாங்க போட்டு இருங்காட்டு கோட்டையில் காட்டு 25,000 கொடுத்து வேண்டுமானாலும் பார்க்கணும், 50,000 கொடுத்து வேண்டுமானாலும் பார்க்கணும். ஆசை இருக்கிறவன் பார்த்து விட்டு போகிறான். எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை. ஆனால் நீ எங்களை இயங்க விடாமல் நம் தலைமைச் சாலைகளை எல்லாம் மறித்து இதிலே நீ ஓட்டுவது என்பது நியாயமானதில்லை. இதை கோர்ட்டு தானாகவே இந்த வழக்கை எடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் சொல்கிறேன், 40 கோடி தொகையை அவர்கள் விருப்பமாக தருகிறார்கள் என்று சொல்ல, ஒரு காலத்தில் விருப்பமாக தரமாட்டான். ரொம்ப அருமையாக இந்த உதயநிதி மாதிரி மனிதர்களெல்லாம் ஆட்சிக்கு வருவார்கள் என்று கருதி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார். ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் வேலை ஊன்றி கொண்டு மடியில் இருப்பதையெல்லாம் எடு என்று சொன்னால் போகிற வழிப்போக்கன் அதை எடுத்து அப்படியே கொடுத்து விடுவான். ஏனென்றால் அவன் சொன்னான் என்பதற்காக அவன் கொடுப்பதில்லை. வேல் வைத்திருக்கிறான். அவன் மரியாதையாக சொல்வான், மடியில் இருப்பதெல்லாம் எடுத்து கொடு. அடித்தெல்லாம் பிடுங்க மாட்டான், எடுத்து கொடு. அடித்தே பிடுங்குவதில்லை, எடுத்து கொடு என்று சொன்னால் அவனாகவே எடுத்து கொடுத்து விடுவான். உடனே உதயநிதி சொல்வார், தே ஆர் ஸ்பான்சர்ஸ். நம்முடைய வழிப்பறி கொள்ளைக்காரன் இருக்கிறானே, அவனுக்கு அவன் ஸ்பான்சர். அவன் கொடு என்று சொன்னால் இவன் தானே கொடுக்குறான். நாங்கள் கொடு என்று சொன்னோம், அவர்கள் தானாகவே கொடுக்குறார்கள். அதுபோல் இந்த ஈட்டியை வைத்து கொண்டு இருக்கிற வழிப்பறி கொள்ளைக்காரன் மடியில் இருப்பதை எடு என்று சொல்வார், எடுத்து கொடுத்து விடுவார். இந்த வழிப்பறி கொள்ளைக்காரன் வேலை வைத்து கொண்டு
மடியில் இருப்பதை எடு என்று சொல்வது எத்தகையதோ அது மாதிரியானதான் ஆட்சியாளன் இடு என்று சொல்வது போலவும் இடு என்று சொல்வதும் என்று சொல்கிறார் வள்ளுவர். ஆட்சியாளன் அல்லவா உன்னை தூக்கிலை போடுவதற்கு அதிகாரம் உள்ளவன், உன்னை சீரழிப்பதற்கு அதிகாரம் உள்ளவன், உன்னை ஒன்றும் இல்லாமல் பொய் வழக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம், இல்லாவிட்டால் ஒரு தொழிலை முடக்கலாம். வேலோடு நின்றான் கொடு என்றது போலும், வேலோடு நின்றான் கொடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. கெஞ்சி அரசன் கேட்டாலும் இரவு என்பது இன்னொரு நீங்கள் விரும்பி கொடுத்து நான் பெறுவது. இரவு என்பது பிச்சை. மன்னன் கேட்கின்ற துணியில் பிச்சை துணி இருக்கலாம், ஆனால் அவன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு கேட்கின்ற காரணத்தினாலே அதெல்லாம் கொடுக்க முடியாதப்பா என்று மறித்து சொல்ல உங்களால் முடியாது. அவன் கேட்பதை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனுக்கு தொழிற்சாலை நடக்காது. கோலோடு நின்றான் இரவு என்று சொல்கிறான். கோல் என்பது செங்கோல். செங்கோல் வைத்திருக்கின்ற ஒருவன் இரவு யாசித்து கேட்டாலும் எப்படி உன்னால் கொடுக்காமல் இருக்க முடியாதோ அது எத்தகையது என்றால், வேல் வைத்து கொண்டு வழிப்பறி செய்கின்றவன் எடு என்று சொல்வது போல. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்று சொல்கிறார். என்ன சிந்தனை! உதயநிதி 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் வருவார் என்று திருவள்ளுவருக்கு தெரிகிறது பாருங்கள். இதுதான் இதனுடைய நிலைமை. நான் சொல்லுகிற உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நீ 2 இதெல்லாம் அரசாங்கம் என்பது எப்பொழுதும் தொழிலதிபர்களிடம் ஒரு வெள்ளச்சேதத்திற்கு வாங்குவது என்பது வேறு. பெரிய புயல் அடித்தது, அரசுக்கு போதுமான பணம் இல்லை, கொஞ்சம் கொடுங்கள் என்று சொன்னால் அதில் பாதி இறக்கமும் உனக்கு இருக்கும். நாம் நல்ல காரியத்துக்கு கொடுத்தோம். இதெல்லாம் இந்த அநியாயமான வேலைக்கெல்லாம் மக்களிடம் பணம் கேட்பது என்பது அதிகாரத்தை பயன்படுத்தி நடக்கின்ற காரியம்தான். அதிகாரம் பின்னால் இருக்கிறது, நீ அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம். அவனுடைய நெஞ்சில் வேலை சொருக வேண்டாம். வேல் சொருகப்படும் என்பது தான் முன்னால் வைத்திருக்கிற வேலினுடைய பொருள். ஆகவே நீதிமன்றங்களை இதை தடுத்து நிறுத்த வேண்டும். மவுண்ட் ரோட்டில் நடத்தக்கூடாது. எங்கேயாவது இருங்காட்டு கோட்டைக்கோ அல்லது வேறு எங்கேயாவது போய் ஒரு கம்மாயிலையோ நடத்து, கரண்டு கிடக்கிற கம்மாயில். அதுதான் நியாயம். இல்லை, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு இன்னமும் விளையாட்டாகவே செயல்பட்டு வருகிறார். விளையாட்டு இன்னும் அவருக்கு அந்த பொறுப்புணர்ச்சி வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஸ்பான்சர்ஸ் இருக்கிறார், இது நடத்த வேண்டும். ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய விளையாட்டு ரொம்ப அவசியம். மனிதன் இன்னும் 20% பேர் அடிப்படை வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறான். அவனை தூக்கி விடுவதற்கு சிந்திப்பாயப்படுது. இதெல்லாம் இந்த மேல்நாட்டு மக்களுக்கு உள்ள மேல்தட்டு மக்களுக்கு உள்ள கழிப்பெல்லாம் வேறு எங்கேயாவது வைத்துக்கொள். எங்கள் நாடு முதல்ல முன்னுக்கு எல்லா மக்களும் உயர்நிலை பெற்ற பிறகு இந்த வேலையெல்லாம் செய்யலாம். இல்லை, EVK சிலங்கோன் அவர்கள் சொல்கிறாரு, இந்த நம்மளுடைய மாநிலம் விளையாட்டுத்துறையில் சிறப்பாக விளங்குது, அதுக்கு காரணம் முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால தான் அப்படின்னு சொல்லி புகழாரம்லாம் சொல்லிட்டாங்க இன்னைக்கு. அதாவது EVK இளங்கோவனை போல ஒரு கேவலமாக, அதாவது இவர் இது போன்றவற்றையெல்லாம் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், காமராஜ் மாதிரி ஒரு தலையாய மனிதனுடைய ஆட்சியை கொண்டு ஸ்டாலின் ஆட்சியோடு ஒப்பிட்டு ஸ்டாலின் ஆட்சி இன்னொரு காமராஜர் ஆட்சி என்று இவர் சொன்னபோது நாட்டில் இருக்கிறவனாலும் துப்பி விட்டான். அவர் மூஞ்சிக்கு அந்த எச்சி சேரவில்லையே தவிர அவ்வளவு கேவலமான நிலைமை. இது EVK சம்பத் மகனாக இருந்து கொண்டு இந்த வேலையை அவர் செய்வதன் மூலம் அந்த குடும்பமும் சேர்ந்து நாறுகிறது. காமராஜர் யார்? தன்னலம் இல்லாதவர், காமன் சென்ஸ் அதிகம் உள்ளவர், அக்பரை போல சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி. அக்பருக்கும் கையெழுத்து போட தெரியாது, காமராஜரும் படித்தவர்களே. நான் காமராஜரோடு 7-8 ஆண்டுகள் பழகியிருக்கேன். ரொம்ப அந்த பொது அறிவினுடைய உச்ச நிலையவர். 2வது தன்னலம் கிடையாது. எது சிறந்தது என்று அவருக்கு தெரிகிறதோ அதை நடத்தாமல் விட மாட்டார். அவருடைய காலத்தில் தொழில் பெருகியது, அவருடைய காலத்தில் எல்லா அணைக்கட்டுகளும் கட்டி முடிக்கப்பட்டன. எடப்பாடி ஒரு தரம் சொன்னார், காமராஜர் காலத்திலேயே எல்லா அணைகளும் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டு விட்டன, இனிமேல் கட்டுவதற்கு இடம் கிடையாது, அணை கட்டுவதற்கு இடம் கிடையாது, தடுப்பணை தான் கட்டலாம் என்று சொன்னார். இவ்வளவு 8-9 ஆண்டுகள் ஆட்சிக்குள்ளே முடித்திருக்கிறார். என்ன அவ்வளவு பேரையும் படிக்க வைத்து என்னென்னவோ செய்து அவனுக்கு சாப்பாடு போட்டு, அதாவது சாகிற போது அவர் பையிலே 100 ரூபாய் 50 ரூபாய் இருந்தது. அவருக்கு காங்கிரஸ் வருகின்ற பணத்தை காங்கிரஸ் கட்சியில் வர வைத்தார். காங்கிரஸ் கட்சி இவருடைய எல்லா செலவுகளையும் அது செய்தது. அவர் தனக்கென்று எதையும் வைத்து கொண்டதும் இல்லை. சாகின்ற போது வெறும் பையோடு சாகின்ற ஒரு மனிதன் கொண்டு இந்த ஸ்டாலின் குடும்பத்தோடு ஒப்பிடுகிறாய். இதற்கு நீ காமராஜனுடைய சிலைக்கு செருப்பு மாலை போடும், அது கூட குறைந்த கேவலம் என்று சொல்கிறேன். அதை விட கேவலம் இது.
காமராஜர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டால் விட மாட்டான், செருப்பால் அடிப்பான் முன்னே, அது வேறு விஷயம். ஆனால் அதை போடுவதே எவ்வளவு கேவலமானதோ அதையெல்லாம் விட கேவலமாக காமராஜரை இழிவுபடுத்தியது என்பது இந்த சொல்லோட்டம். ஆகவே அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. கேவலமாக போய்விட்டார்கள். அவருக்கு ஏதோ செலவழித்தார் என்னென்னவோ, இவருடைய ஆட்சி மாதிரி தான் எல்லா 200 கோடி செலவழித்து இவரை எம்எல்ஏயாக ஆக்கினால் இவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்பது இந்த முத்தரசன் பேசுவது, இந்த இளங்கோவன் பேசுவது, இந்த இதில் இந்த இவர் சேர்ந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை, இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஒத்துவதில் மன்னர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட சொல்லுகிறேன், வைத்த நாயனத்தை வாயை விட்டு எடுப்பதே இல்லை. முதல் தலைமை நாயனம் விட்டு விட்டு ஊதுகிறான். ஒத்துகிறவன் ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரலும் வாயை எடுக்காமல் ஊதுகிறான். கேவலமான பிறப்புகள், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்வது? உதயநிதி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பொன்முடியை வந்துட்டு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இனி ஹெலிகாப்டர் வழங்கப்படும் என்று சொன்னாலும் யார் இதையெல்லாம் மறுக்கப் போகிறார்கள்? இதோடு உன்னுடைய ஆட்சி முடிந்தது. நீதி கட்சி அழிந்தது போல திமுக இந்த 26 அழியவில்லை என்றால் தமிழ்நாடு அழியும். இதற்கு மேல் லஞ்சம் வாங்க முடியாது, இதற்கு மேல் ஊழல் செய்ய முடியாது, இதற்கு மேல் கேவலமாக ஆள முடியாது. பையன்களுக்கு 1000 ரூபாய், இவருக்கு ஒரே ஒரு கொள்கை தான், இந்த குடும்பத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறோம், பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் படிப்பதற்கு. ஜெயலலிதா, இது நாட்டில் இப்பொழுது எல்லாவற்றையும் இலவசமாக கல்வி வழங்கப்படுகிறது அரசு கல்லூரிகளில், ஒன்றும் தேவையில்லை. இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்றால் 1000 ரூபாய் வாங்கி கொண்டு இலவச பஸ்ஸில் ஏறி அவள் மகள் ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொண்டு மகன் சினிமா பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைத்தால் அவன் என்ன செய்ய போகிறான்? அவன் கைக்கே நேர போகுது. அது பாக்கெட் மணி. வீட்டில் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், அரசு கொடுக்குறது. இவன் என்ன நினைப்பான் இந்த பையன்? பாக்கெட் மணி தருகிற ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவதா, யாருக்கு ஓட்டு போடுவது? இந்த மனநிலையை வளர்க்க நினைக்கிறார்கள். இதற்கு எதிரான நிலையை மக்களிடம் உண்டாக்க தவறிவிட்டால் நாடு பாழாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. நீ வாத்தியாருக்கு 7000 வாத்தியாருக்கு 25 ஆண்டுகளாக நீ டெம்பரரியாக வைத்திருக்கிறாய் கல்லூரி வாத்தியார்களை. இன்னமும் போராட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறா. 25,000 தான் சம்பளம். 5,000 ரூபா சம்பளத்திலேருந்து 25,000 சம்பளத்துக்கு வந்திருக்கான். 25,000 வீட்டு வாடகை கொடுப்பானா, பிள்ளைகளை படிக்க வைப்பானா, பெண்டாட்டியோடு அரிசி வாங்கி குடும்பம் நடத்துவானா, என்ன செய்வானவன்? 25,000 25 வருடமாக 30 வருடமாக தலை வழுக்க விடுகின்ற காலத்தில் இருக்கிறான். உயர்நிலைப் பள்ளியில் ஒரு 9,000 வாத்தியார்கள் இருக்கிறார்கள், அவர்களும் டெம்பரரி. உன்னால் பெர்மனெண்ட் வாத்தியார் வைத்துக்கொள்ள முடியாது. அவனுக்கு 40,000 50,000 சம்பளம் கொடுக்கணும். பெர்மனெண்ட் காலேஜ் லெக்சரர் வைத்துக்கொள்ள முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. அவனையெல்லாம் மொட்டையடி, இவனுக்கு 1000 கொடுக்குறேன், அவளுக்கு 1000 கொடுக்குறேன், இதையெல்லாம் செய்து கொண்டே. மொத்தமாக ரொக்கமாக கொடுத்தால் அதில் ஒரு பெரிய பிரியம் ஏற்படும். அதனால் பிரித்து கொடுத்தது இல்லை. இப்போ ரொக்கமாக கொடுப்பது என்பது அவர்கள் நோக்கத்திற்கு அது ஒரு உதிரி செலவுக்கு வைத்துக் கொள்வதற்கு ஒரு வசதி. எப்படியோ அந்த குடும்பம் சிரமத்திலே தான் வாழ்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு பக்கம் ஊழல், இந்த ஊழலை மறைப்பதற்கு நான் விடாமல் சொல்வேன், ஆற்று மணலை எடுத்து 34,000 கோடி நீங்கள் வைத்து கொண்டு விட்டீர்கள் 5 கலெக்டர்களின் மூலம் வழக்கு நடக்கிறது. 4,000 கோடி கருவூலத்தில் வைத்திருக்கிறீர்கள். 38,000 கோடி அடித்து 4,000 கோடி கருவூலத்திற்கு வரும். 34,000 கோடியை நீ வைத்துக்கொள்வாய் என்றால் ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம். 1000 ரூபாய் கொடுத்தால் 11,000 கோடி செலவு. 3,000 ரூபாய் கொடுக்கலாம், 33,000 கோடி செலவு. நீ 34,000 கோடி எடுத்ததை, சுரண்டியதை, திருடியதை, கொள்ளையடித்ததை, மொள்ளமாரித்தனம் செய்ததை இந்த குடும்ப தலைவிக்கு கொடுத்தால் 3,000 கொடுக்கலாம். அவர்களுடைய பணம் தானே, அவர்களுடைய நாடு தானே, அவர்களுடைய சொத்து தானே, நீ என்ன, உனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது இல்லை என்று கேட்கிறேன் நான். ஆளுவதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து அது கொடுப்பது. அது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சும்மா தானே தருகிறார் என்று நினைக்கிறேன். அறியாமை இந்த பையன்கள் நினைக்க போகிறார். 1000 ரூபாய் வாங்கி கொண்டு இந்தியன் 3 பார்க்க போகிற போது நம்ம ஸ்டாலின் கொடுத்ததுனால தான் நம்ம இந்தியெல்லாம் அப்பாட்ட கேட்டால் கொடுக்க மாட்டார். 250 ரூபா டிக்கெட் கொடுத்தாலாம் வாங்கி பார்க்க வேண்டாம், ஒரு கொஞ்ச நாள் செல்லட்டும் என்று சொல்வார். இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை. ஸ்டாலின் கொடுக்குறார் நமக்கு சினிமா பார்ப்பதற்கு, குடிப்பார், கஞ்சா குடிப்பதற்கு, எல்லா மாணவர்களும் என்று நான் அப்படி சொல்லவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய கையில் ஒரு 1000 ரூபாயை புழங்குவதற்கு விட்டால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த பெண்ணுக்கு இந்த 1000 ரூபாயால் இந்த குடும்ப தேவை எதுவும் நிறைவடையாது என்றாலும் 1000 ரூபாய் உதிரியாக கிடைத்தால் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜெயலலிதா ஒன்றை ரொம்ப பொறுப்பாக செய்தார். 5 ஆண்டுகள் கல்லூரியில் படித்துவிடு, உள்ளே நுழை, இடையில் நிற்காமல் படி. 5 ஆண்டுகள் படித்து முதுகலை பட்டம் பெற்றுவிட்டால், மாஸ்டர் டிகிரி வாங்கிவிட்டால்
உனக்கு 50,000 ரூபாய் தருகிறேன், 1 பவுன் தாலி தருகிறேன் என்று சொன்னார். அவள் குடும்பத்தில் அமைந்து விடுவார். அது சினிமா பார்ப்பதற்கும் அப்புறம் லிப்ஸ்டிக் வாங்குவதற்கும் அது பயன்படாது. 50,000 ரூபாயும் குடும்பத்திற்கு, குடும்பம் ஆவதற்கு பயன்படும். உனக்கு 1 பவுன் தாலி 50,000 ரூபாய் கல்யாண செலவு. நீ போய் குடும்பமாக அமைந்து உன்னுடைய படிப்பை பயன்படுத்தி நீ நல்ல வேலையை பார். அது சொன்னார் ஜெயலலிதா. அது கூட அவர் சொன்ன காலம் பெண்கள் படிப்பதற்கு குறைவாக வந்த காலத்தில் சொன்னார். இப்பொழுது பெரும்பகுதி மாணவர்கள் மற்றவர்களெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். நான் இந்த தேர்தல் அன்னைக்கு 5,000 ஓட்டுக்கு கொடுப்போம், அது வேறு. மாதம் தருகிறேன், 5 ஆண்டுகளும் தருகிறேன். உங்களுக்கு 5 ஆண்டுகளும் தருகிறேன். ஒரு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் தருகிறேன். 5 ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் தருகிறேன். ஒரு ஓட்டு எனக்கு போடுவதற்கு நீ 2.5 லட்சம் ரூபாய் போதுமானது இல்லையா என்று கேட்கிறார் அவர். வாத்தியாருக்கு கொடுக்க மாட்டார், 25,000 தான் கொடுப்பார். அவன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை பார்ப்பதற்கு அவனுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. அவன் சாகுறான், உழைப்பவனெல்லாம் சாகுறான். பஸ் டிரைவருக்கு 650 ரூபா சம்பளமா, ஏஜென்சி மூலம். அவன் 150 எடுத்துக்கொள்வானா, 500 ரூபாய் டிரைவருக்கு கொடுப்பானா. நான் கேட்கிறேன், இந்த சித்தாள் வேலை செங்கல் சுமக்கிற பெண்ணுக்கும் டிரைவருக்கும் ஒரே சம்பளம். தனியார் பஸ் ஓட்டுகின்றவனுக்கு 2,000 ரூபாய் சம்பளம். வெட்கமாக இல்லையா நீங்கள் நாடாளுகிற விதம்? ஒரு பகுதி மக்களை சுரண்டி நீ இன்னொரு பகுதிக்கு கொடுப்பது என்பது மொத்தமாக ஓட்டு விழுவதற்கான வாய்ப்பு என்று நீ அதை செய்கிறாயே தவிர அதன் மூலம் அவர்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றமும் அடைவதில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. ஓகே, முதல்வர் வந்துட்டு ஏங்க நிதி ஆயோகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க மறுப்பு தெரிவிச்சுட்டே வருடம் என்ன காரணம்? ஆமாம், இவர் போய் தான் என்ன செய்ய போகிறார்? இவருக்கு ஒன்றும் புரியாது. இவர் போய் என்ன செய்ய போகிறார்? நிதி ஆயோகம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் வந்தாலும் என்ன, வராவிட்டாலும் அவன் நடத்தி கொண்டே இருப்பான். என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் என்ன சொல்கிறார்? தமிழ்நாடு என்ற பெயரே நிதி நிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று சொல்கிறார். அந்த அம்மா பதில் சொன்னார்கள், நிர்மலா சீதாராமன். 27 மாநிலங்களின் பெயர்கள் அதில் இல்லையே என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு மத்திய அரசாங்கம் இங்கே தண்டவாளம் போடுகிறது, ரயில் ஓட்டுகிறது, ரயில் நிலையங்களை புதுப்பிக்கிறது, எவ்வளவோ நம்முடைய விவசாயிக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் பிரித்து பணம் கொடுக்கறது, அங்கிருந்து நேரடியாக வருகிறது. ஏராளமான திட்டங்கள் விவசாயத்திற்காக மற்றவற்றுக்காக. நான் சொல்லுகிறேன், இது சிறந்த ஆட்சி என்பதல்ல என்னுடைய கருத்து. ஆனால் இவர் சொல்லுகிறார், இந்த மெட்ரோவுக்கு பணம் தருகிறேன் என்று அமித்ஷா சொல்லிவிட்டு போனார். என்ன கூட்டத்திலேயே சொன்னார் தருகிறேன் என்று, அது தரவில்லை. இது வாயால் சொன்னார் என்று சொல்லி தரவில்லை என்று இதற்கு ஒரு பெரிய சத்தம் போடுகிறாயே. வாயால் தருவதெல்லாம் என்ன பேச்சு என்று கேட்கிறேன். என்ன எல்லாம் நடக்கிறது? ஒழுங்காக நீ ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்தால் தமிழ்நாடு முதலிடத்துக்கு வரும். இப்பொழுது முதலிடத்தில் குஜராத் இருக்கிறது, 2வது இடத்துல மராத்தியம் இருக்கிறது, 3வது இடத்துல நீ இருக்கிறாய். அப்புறம் கொஞ்சம் பேர் முந்துவான். இன்னும் முந்த வேண்டியவெல்லாம் முந்துவதற்கு தயாராக நெருக்கி கொண்டிருக்கிறான். என்ன, கர்நாடகமெல்லாம் ஒன்றும் குறைவான ஒன்று இல்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், நீ சிறந்த ஆட்சி நடத்துவது உன்னுடைய நோக்கமில்லை. உனக்கு இந்த அதிகாரம் சுகமளிக்கிறது. நீ உன் மகன் பேரன் என்று அதிகாரம் சுகமளிக்கிறது. 28 கார் முன்னும் பின்னும் போவது உனக்கு பெருமையாக இருக்கிறது. உன்னிடம் தயவுக்கு நிற்கிறவர்கள் கூட்டத்தை பார்த்து மகிழ்கிறாயே தவிர வரலாறு உன்னிடம் தயவு காட்டாது. நான் சொல்லுகிறேன், திமுகவோடு திராவிட இயக்கம் முடிவடையும். நீதி கட்சி போல் நீ அழிவார். அவ்வளோ கேவலமான ஆட்சி. இதுக்கு போய் அவன் பேர் சொல்லவில்லை, தமிழ்நாடு என்று சொல்ல, இதெல்லாம் சிரிக்கிறார்கள் அவர்கள். அந்த அம்மா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தான் செய்கிறார்கள். ரொட்டீனாக ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று இல்லை, ரொட்டீன் பட்ஜெட். நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் எப்பொழுதும் தருவது போல் தருவார்கள். அதில் ஒன்று சொல்லுகிறேன், பீகாருக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள், ஆந்திராவுக்கு அதிகமாக. ஆந்திராவை பிரித்த போதே இந்த தலைநகருக்கு கொண்டு கொடுத்துருக்க வேண்டும். சந்திரபாபு நாயுடு உருவாக்கி வைத்த தலைநகரை தெலுங்கானாவை கொடுத்து விட்டார்கள். அவர் ஹைதராபாத்தை டெக் சிட்டியாக உண்டாக்கினார். அதை கொண்டு போய் தெலுங்கானாவை கொடுத்து விட்டார்கள். பிறகு இவர்களுக்கு இல்லை என்பதனால் ஒரு மாகாணமே தன்னுடைய தலைநகரை உருவாக்கி கொள்கிற அளவுக்கு வசதி உடையதாக இல்லை. அதனாலே கருதியிருப்பார்கள், கூட்டணியை தாக்கு பிடிப்பதற்காக என்று சொல்கிறார்கள். நீ இந்த 12 கட்சி இதையும் பண்ணி மேய்ப்பது மாதிரி மேய்த்து கொண்டிருக்கிறாய், இதெல்லாம் என்ன பெரிய பேசுகிறாய் என்று நான் கேட்கிறேன். ஆடு மேய்ப்பது போல், மாடு மேய்ப்பது போல் கூட்டணி கட்சிகளெல்லாம் மேய்த்து கொண்டு அவர்களும் ஆமாம் என்று 5 ஆண்டுகளுக்கு உனக்கு தாளம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதை தான் அவனும் செய்வான். நீ என்ன செய்யவில்லை, அவன் என்ன செய்து விட்டான் என்று கேட்கிறேன். இந்த பீகார் மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்காக 60,000 கோடி இழந்திருக்கிறது. அந்த மனிதன் மக்களின் மீது கொண்ட பரிவின் காரணமாக 60,000 கோடி இழந்தான். அது நிதிஷ்குமார். அவர் சொன்னார், முன்பு ஒவ்வொரு நாளும் அடிதடி சத்தம் கேட்கும், இரத்த காயம் ஏற்படும்,
பெண்கள் மறுநாள் மருத்துவமனைக்கு வருவார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அபூர்வமாக புகார் கொடுப்பதும் உண்டு, தாங்க முடியாமல். இப்படி இருந்த வீட்டில் இப்பொழுது இன்ப முனகல் கேட்கிறது. 175 இன்னமும் தப்பான குடிகள் ஒதுக்குப்புறமாக நடந்து கொண்டு தான் இருக்கு. அது எப்பொழுதும் எடுத்தால் 50 ஆண்டுகள் ஆகும் மறுபடியும் சீராவதற்கு. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சீராகும். ஆகவே 60,000 கோடியை ஒரு இந்தியாவிலேயே வறுமையான மாநிலம் அதுதான். அவன் இவ்வளவு வறுமையில் 60,000 கோடியை இழந்து விட்டு இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தானே. அவனுக்கு ஒரு 15,000 கோடி கொடுத்தால் உன்னுடைய குடியா முடிவிடும். நீ கொடுத்தால் என்ன செய்வாய்? நீ கொடுத்தால் இந்த 5 கலெக்டர்களை வைத்து கொண்டு ஆற்று மணலை அள்ளியது போல் அள்ளுவாய். நீ என்ன செய்வாய்? எந்த ஒன்றிலே நீ மக்களுக்கு உரியதை செய்திருக்கிறீர்கள்? அவ்வளவும் திருட்டுத்தனம், களவாணித்தனம், இன்ஜினியரிங் கல்லூரி ஒழுங்காக இல்லை, மற்றவை ஒழுங்காக இல்லை, எந்த படிப்பும் ஒழுங்காக இல்லை, எல்லாவற்றிலும் சுரண்டுவதுதான் உங்களுக்கு வேலை. அவன் 60,000 கோடியை இழந்து விட்டு ஒரு 15,000 கோடி கூடுதலாக அவனுக்கு கொடுத்தால் அவனுக்கு வருமானமே இல்லையே. நீ 48,000 கோடி முன்வாசல் வழியாக வருகிறது, 48,000 கோடி உனக்கு பின்வாசல் வழியாக வருகிறது நம்முடைய டாஸ்மார்க்கிலே. ஆகவே என்ன ஏதாவது பேசுவார்கள். அதான் என்ன கருத்து என்றால், இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு இல்லாத ஆட்சி. சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சரே சொல்கிறாரு. சட்டத்துறை அமைச்சர் சொல்லுவார். அப்புறம் சட்டம் ஒழுங்கு அவ்வளவுதான் சட்டம் ஒழுங்கு. ஊர் சிரிக்கிறார்கள். 600 கொலைகள் நடந்திருக்கின்றன. 600 கொலைகள். அதெல்லாம் முன்விரோதமாக நடந்துச்சுங்க. அது எப்படி அரசு தலையிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்விரோதமாகவும் நடைபெறும். அதாவது களவாடுகிறவன் ஒரு நோக்கத்தோடு களவாடினான். ஒரு பெண் ஒரு 1/2 பவுன் மூக்குத்திக்காக, காதில் இருக்கிற 1 பவுன் கம்மலுக்காக ஒருவன் கொலை செய்திருக்கிறான். அதில் என்ன முன்விரோதம் இருக்கிறது? உன்னுடைய ஆட்சியின் லட்சணம். உன்னுடைய ஆட்சியின் லட்சணம். அவன் திருடுவதற்காக போகிறான். கிழவி பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆற்றல் உடையவளும் இல்லை. ஆனால் அவர் குடும்பமானவர்கள் இந்த தோட்டையோ மூக்குத்தியோ போக விடாமல் தான் பாதுகாப்பான். அதுக்கே அவன் பொறுக்கவில்லை. அவளை கொலை செய்து விட்டு அவன் பிடிங்கி கொண்டு போகிறான். 1/2 பவுனுக்கும் 1 பவுனுக்கும் கொலை செய்கிற நாடு சட்டம் ஒழுங்கு உள்ள நாடா? யாரிடமாவது கேள். உனக்கு புரியவில்லை என்றால் 1/2 பவுனுக்கும் 1 பவுனுக்கும் கொலை செய்கிறானே, இது முன்விரோதமா என்று கேள். புரியவில்லை என்றால் புரிந்து கொள்வதற்கு அறிவுடைய மனிதர்களிடமாவது யோசனை கேட்க வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். 600 கொலைகள். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்விரோதம் இருக்கிறது என்பது ஒரு பக்கம். முன்விரோதம் இருந்தாலும் மக்களை காப்பாற்ற வேண்டும். யாருக்கும் யாரிடமும் முன்விரோதம் இருக்கும். முன்விரோதம் காரணமாக சாகடிப்பது என்று முடிவுக்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 1.5 கோடிக்கு வந்துவிடும். 7 கோடியிலிருந்து. தினமும் இப்போ 3 கொலை 4 கொலை நடந்து தான் இருக்குது. கூலிப்படைன்றது அதிகமாகிடுச்சு. அந்த வேலைகள்லாம் அதுதான் இதில் நான் உங்களுக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். நம்முடைய ஸ்டாலின் காலத்திலே தான் புதிய தொழில் ஒன்று வளர்ந்து புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. இதற்கு முன்பு கல்வி அடிப்படையில், பிற அடிப்படையில் வேலை வாய்ப்புகள், தொழிற்சாலை. இப்பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கையில் அறுவாளை தூக்கி கொண்டு தெரிந்தால் போதும். அவன் கூலிப்படையில் சேர்ந்து கொள்ளலாம். ஒரு கூலிப்படையில் 40 பேர் 50 பேர் இருக்கிறார்கள். வெட்டி விட்டு வந்தால் 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்கிறது. இவனுடைய தகுதிக்கு மேல் சம்பளம் கிடைக்கிறது. இதுபோல் கூலிப்படை என்று தனியாக ஒரு படை உருவாகி இருக்கிறது. இதை விட கேவலம் உலகத்தில் எதுவும் கிடையாது. உங்களுடைய ஆட்சியின் தன்மை எதை காட்டுகிறது என்றால், இங்கே கூலிப்படை, அங்கே கூலிப்படை, அங்கே கூலிப்படை. நீங்களே அதை வெளியிடுகிறீர்கள் அரசின் சார்பில். ஒவ்வொரு இடத்திலும் 50 பேர் 60 பேர் இருக்கிறான். ஒருவன் சொன்னான், ஒருத்தன் ஆட்டோ ஓட்டிக்கொண்டே போயிருக்கிறான். ஒரு கொலை செய்ய ஒரு கொலையாளி கொஞ்சம் கூட அவன் ஒரு குழுவில் இருக்கிறான். அவனும் இவனும் பேசிக்கொண்டே போயிருக்கிறார்கள். எவ்வளவு உனக்கு கிடைக்கும் என்று கேட்டிருக்கேன். எனக்கு என்ன ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ரொம்ப பாடுபட்டு 12 மணி நேரம் நான் ஓட்டினால் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று ஆட்டோக்காரன் சொல்லிக்கிறான். ஒரே நாளில் 5 லட்சம் சம்பாதிப்பது உனக்கு சம்மதமா என்று கேட்டான். அது ஆட்டோக்காரன் எப்படி கூலி கொலையாளி ஆனேன் என்று சொல்லுகிறான் வரலாறு. அது ரொம்ப நல்லது தானே. ஒரு வீடு வாசல் வாங்கி கொண்டு உட்கார்ந்து விடுவேன். வேலையெல்லாம் கிடையாது. என்றைக்காக ஒரு நாளைக்கு வேலை இருக்கும். சொன்ன வேலையை திறம்பட செய்ய வேண்டும். அப்படியா? அப்படின்னா ஆட்டோ நான் வாடகைக்கு தான் ஓட்டுகிறேன். விட்டு வந்து இவனோடு தேர்ந்து திரிந்தான் போனான். பிறகு இவன் ஒரு 2 பேரை கொலை செய்து விட்டான். இப்பொழுது போலீஸில் மாட்டியிருக்கான். எப்படி ஆட்டோ ஓட்டியத்தான் கொலையாளியாக மாறினோம், கூலிப்படையில் சேர்ந்தோம் என்று அவனுடைய வரலாற்றை சொல்கிறான். 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்கும் என்றால் ஒருவனை கொலை செய்வது என்ன தப்பு என்று நினைக்கின்றான். இவ்வளவு கேவலமாக ஒழுக்கம் என்பதே இல்லாத நாடு, அறம் என்பதே இல்லாத நாடு, நேர்மை என்பதே இல்லாத நாடு, அத்தகைய நாடாக தமிழ்நாடு ஆகிவிட்டது. உங்களுடைய ஆட்சி தான் அதற்கு காரணம் என்று நான் சொல்லுகிறேன். கருணையிலாம் ஆட்சி கடிகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க. வள்ளலார் சொல்கிறார். கருணை இல்லாத ஆட்சி கடிகி ஒழியட்டும், அருள் நயந்த நன்மார்க்கர் ஆளட்டும்,
நல்லோர் நினைத்த நலம் பெறட்டும் என்று சொல்கிறார். ஒரு நாட்டில் நல்லவன் நினைத்த நலம் வர வேண்டும், கெட்டவனுக்கு நலம் வரக்கூடாது. மூதாட்டிக்கு உயிர் வேண்டுமே தவிர அதை களவாட போனவன் கொலை செய்துவிட்டு 1.5 பவுன் மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு போவது என்பது நாட்டின் நல்ல தன்மையை காட்டாது. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. அப்போ கெட்டவெல்லாம் அழியட்டும் என்பதுதான் பொருள். கலை என்பது பிடுங்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஆகவே அவர் சொல்லுகிறார், கருணையிலாம் ஆட்சி கடி ஒழிக அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து. எல்லோரும் இசைந்து வாழ வேண்டும் என்றால் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கணும். ஸ்டாலினுடைய ஆட்சியில் எப்படியெல்லாம் இசைந்து வாழ்வாங்க. மிகச்சிறந்த தொழிலாக கூலிப்படை புதிதாக உருவாயிருக்கார். முப்படைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு கூலிப்படை. இதுதான் இந்த ஆட்சியின் தன்மை. இல்லை, இது இன்னும் போதைப் பொருளாக இருக்கட்டும், இப்போ கொலைகளாக இருந்தாலும் சரி, வெறுப்பு திருப்பு இல்லாத ஆட்சி தான் மக்களிடையே பரவி வருகிறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே பேசுகிறாரு இல்லைங்களா? அவர் எதுவும் பேசுவார்? அவர் தான் இந்த உன்னுடைய ஆட்சியில் தான் கூலிப்படை வேண்டியிருக்கிறது. காமராஜருடைய ஆட்சியில் கூலிப்படையை கேட்டிருக்கிறோமா? ராஜாஜி ஆட்சியில் கேட்டிருக்கிறோமா? கேவலம் இது. ஸ்டாலினிடம் போய் இது இளங்கோவனிடம் கேளுங்க. ஆகா, ஒரு புதிய தொழில் ஒன்று உருவாகி இருக்கிறது, பல பேர் இன்றைக்கு பெரிய வசதி பெற்று கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவார். கேவலமான அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சியற்ற நிலைமை, முறைகேடான ஆட்சி, எதிர்க்கட்சியற்ற நிலைமை, ஈவிகேஎஸ் இளங்கோவனை போல முத்தரசனை போல வைத்த வாய் எடுக்காமல் ஒத்துவதுகின்ற கேவலமான அரசியல் பிறப்புகள். இதன் காரணமாகத்தான் நாடு இந்த நிலையில் இருக்கு. அந்த வருஷத்தில் செல்வ பிறந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இபி சார்வலே நீங்க திமுக அரசு மீது குற்றம் சுமத்தாதீங்க, கொலை நடக்குது அப்படின்ட்டு. கடந்த ஆட்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. நான் முந்தானத்து சிபிஎம் ஒரு போராட்டம் நடத்துகிறார் என்று, என்னடா அது சுரணி வந்து விட்டதா என்று பார்த்தால் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தியிருக்கிறார்கள். ஐயோ, பட்ஜெட்டை எதிர்த்து. ஏனென்றால் இந்த அரசாங்கம் புண்ணியவான்களின் அரசாங்கம். அது ஸ்டாலின் என்ன சாதாரண அறத்தின் கொடுமுடியவர். அதனால் என்னடா போராட்டம் செய்ய கிளம்பிட்டாங்களே, மறந்து போயிருந்தாங்களே போராட்டத்தை என்று நினைத்தேன். இப்பொழுது பார்த்தால் அது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக. என்ன அது பாட்டுக்கு எப்பொழுதும் போல் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய எந்த ஆட்சி நடந்தாலும் இதே மாதிரி தான் நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. சும்மா இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ஏற்றுவார்கள், கொஞ்சம் இறக்குவார்கள், பிறகு அதை எடுப்பார்கள், இதை எடுப்பார்கள். ஆனால் ரொம்ப அந்த எனக்கு அந்த அமித்ஷா எனக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு தராமல் போய்விட்டார். இதற்கு ஒரு போராட்டம். நாடாளுமன்றத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குரல் எழுப்பியதற்கு மத்திய அமைச்சர் சார்பாக நீங்கள் என்ன ஜாதி என்று கேட்டதுக்கு அகிலேஷ் யாதவ் பின்னாடி நீ எப்படி அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்த்துருக்கீங்க? அது என்ன, அவருக்கு என்ன ஜாதி இருக்கிறது? நேரு குடும்பத்திற்கே இல்லை. நேரு குடும்பம் அதற்கு அப்பாற்பட்ட குடும்பம். நேரு மட்டும்தான் அவருடைய சமூகத்தில் திருமணம் செய்து கொண்டார். இந்திரா காந்தி மற்றவர்கள் எல்லோரும் மாறி மாறி இத்தாலி வரையிலும் போய் உலக குடிமகனாக ஆகின்ற தகுதியே இந்த குடும்பம் பெற்றிருக்கிறது. அவர் போய் ஜாதி என்ன என்று கேட்பது என்பது படுமோசமாக. இது என்ன பேச்சு? நீ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இரு, அதுக்கான காரணம் உனக்கு என்னென்ன இருக்கும் என்று எனக்கு தெரியும். என்ன அது வேறு. ஆனால் அவரை போய் ஜாதி என்ன என்று கேட்டால் ஜாதி மறுப்பாகத்தானே இந்த குடும்பம். அவர்களெல்லாம் ஜாதியை தாண்டி, நாட்டை தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி இருக்கிறார்கள். நமது கனிமொழி அவர்களும் சொல்றாங்க, நீட் தேர்வு வந்தனால தான் இந்த மாணவர்களின் கனவே ஒன்றிய அரசு கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று ஆவேசமா பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீட் தேர்வை எடுத்து விட்டால் 1000 கோடி ரூபாய் சந்தை நம்முடைய திமுக அரசுக்கு திறந்து விட. நீட் தேர்வுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் திமுக விடாமல் சொல்லுகிறார்கள். இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள், மானங்கட்டவர்கள். காங்கிரசும் திமுக மந்திரியும் சேர்ந்து தான் இந்த நீட் தேர்வை அதை கண்டுபிடித்ததும் அவர்கள்தான், இதை கொண்டு வந்ததும் அவர்கள்தான். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி உரிமையை பறிக்கும். நாங்களே எங்களுடைய தேர்வுகளை தேர்வு செய்து கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டிய கருணாநிதி அதை சொல்லவில்லை. நீதிமன்றத்துக்கு போகிறார். இது என்ன? இது உனக்கு அதிகாரம் இருக்கிறது தடுத்து நிறுத்துவதற்கு. மந்திரி சபையிலேயே மறுக்க முடியும். பிறகு பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற போது நான் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்ல முடியும். நீயும் சேர்ந்து தானே அதை கொண்டு வந்த. இன்னமும் உலகத்திலேயே பெரிய தப்பை இந்த பிஜேபிக்காரன் செய்து விட்டது போல. இதை காங்கிரஸ் செய்த தப்பு, இது திமுகவும் சேர்ந்து செய்த தப்பு. அதை விட்டு உனக்கு காலப்போக்கில் ஒன்று தெரிந்தது. 1000 கோடி ரூபாய் வரவு செலவு பின்கேட்டு வழியாக வரும். அந்த ஆற்காடு வீரசாமியை வைத்து கொண்டு கருணாநிதி எப்படி இந்த மருத்துவக் கல்லூரியில் பணம் திரட்டினார் என்று டேப்பே இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் விட்டு என்னமோ நீட்டு உங்களுக்கு நீங்கள் எதற்கு போராடுகிறீர்கள்? மத்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. மத்திய அரசாங்கம் தான் கேவலப்படுத்தி விட்டது. மத்திய அரசாங்கம் மெட்ரோவுக்கு கொடுக்கவில்லை. மத்திய அரசாங்கம் வெள்ளம் வந்ததுக்கு கொடுக்கவில்லை. மறுபடியும் வெள்ளம் வரும். எடுத்திருக்கிறாயா? கூவத்தில் தடையை பூரா நீக்கி விட்டாயா?
ஏழைகளை முழுவதும் வெளியேற்றி இருக்கிறாயே, பணக்கார கல்லூரிகள் அதற்குள்ளே இருக்கின்றன, வெளியேற்றினாயா? ஏன் இடிக்கவில்லை இதை? மாணவர்களையெல்லாம் இந்த ஆண்டோடு சேர்க்கையை நிறுத்து, வேறு வாடகை கட்டிடத்திற்கு போ, இடி. அது என்ன, பணக்காரன் வைத்திருந்தால் பெரிய கல்லூரி பல கோடி ரூபாய் போட்டு வைத்திருந்தால் இடிக்க மாட்டாயா? ஏழை அடித்து கண்ணையினருக்கு அனுப்பி விடுவாயா? இன்றைக்கும் கூமம் முடிவிட்டு இருக்கிறதா? அடையாறு முடிவு. மறுபடியும் வெள்ளம் வந்தால் வெள்ளம் வரும். அப்புறம் நீ 22,000 கேட்பாய். நீ செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாய். பிறகு உனக்கு வெள்ளம் வருவதற்கு அவன் பணம் கொடுக்க வேண்டும். நியாயமாக நீ செயல்படுகின்ற போது இந்த கேரளாவிலே பெரிய தாங்க முடியவில்லை. எப்படியும் நான் நினைத்தேன், நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை, எவனோ ஒருவன் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அச்சம் ஏற்படுகிறது. இதெல்லாம் இவ்வளவு பெரிய கொடுமை, ஒரு ஊரோடு மலையோடு சேர்ந்து பல ஆயிரம் பேர் சாவது என்பது இதெல்லாம். ஆகவே இதெல்லாம் முடிந்த அளவு மனித அறிவை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் செய்யுங்கள். இதை நீ முதல்ல ஒழுங்கு பண்ணு. இன்னொரு முறை வெள்ளம் வரக்கூடாது. வெள்ளம் வராத அளவுக்கு இயற்கையாகவே தமிழ்நாடு இருக்கிறது. கூமாற்றிலே போகும், அடையாறு ஆற்றிலே போகும், கொசஸ்தலம் ஆற்றிலே போகும், வடிகிற தண்ணீர் முழுவதும் போகும். நீ உன்னை போல் அது என்ன வேளச்சேரியில் போய் பள்ளத்தில் ஏரியில் வீடு கட்டினால்தான் முழுக வேண்டுமே தவிர அறிவு இருக்க வேண்டுமா? இவன் இங்கேருந்து போய் இப்பொழுது அங்கே கீழ்த்தளத்தில் வாடகைக்கு வரும்னு வரமாட்டேங்கிறான். ஏனென்றால் மறுபடியும் மழை வரும், மூழ்கி விடும், அப்புறம் நாம் செத்து விடுவோம் என்று சொல்லி 2 தளத்திற்கு வாடகைக்கு எவனும் வருவதில்லை. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய முட்டாள்தனத்தினால் நீங்கள் செய்கின்ற வேலைகள். உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஏரிகளை ஆக்கிரமிக்கிறார்கள். பிறகு கொஞ்ச காலம் அனுபவத்தியதை பெற்று உன்னிடம் பட்டா வாங்கி விட்டு விடுகிறார்கள். நீங்கள் செய்கின்ற எல்லா தப்புக்கும் அவன் பணம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் முதலிலே அந்த தப்பை அகற்றுவதற்காக தயாராக இருக்க வேண்டாமா? இவர்கள் சொல்வதை போய் பேசுங்கள். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க.